ஹாய், இன்னைக்கு நம்ம காடை முட்டை சம்பல் வைக்க போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு 30 காடை முட்டையை எடுத்து வேக வைக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதுவும் வேக வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். நான் எப்பவுமே முட்டை சம்பல் வைக்கும்போது கொஞ்சமாக நெத்திலி பொடி போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக இடிச்சு வச்சுக்கோங்க. முதல்ல வேக வச்சிருந்த அந்த காஞ்ச மிளகாவை எடுத்து கொஞ்சமாக எண்ணெயும் தண்ணியும் விட்டு நல்லா பிளேண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே அரைப்படணும், அதனால தான் எண்ணெய் ஊட்டுறோம். சம்பால் நானே எப்பயுமே அதிகமாக வெங்காயம் இருந்தால் ரொம்பவே ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரியல, ஸோ ஜஸ்ட் சொன்னேன். நான் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம காடை முட்டை வேக வச்சோம் இல்லையா, அதுவும் வந்திருக்கும் நேரத்துக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்குவோம். எனக்கு காடை முட்டைனா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஜாமான் எல்லாமே ப்ரெப் பண்ணியாச்சு. என்றைக்குமே சமையலுக்கு முன்னாடி ஜாமானை ப்ரெப் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. நம்ம இடிச்சு வச்ச நெத்திலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிளகா, அதாவது அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றி நல்லா வதங்கணும். கண்டிப்பாக அவங்க பிளேண்டரில் அந்த சில்லி பேஸ்ட் எல்லாம் ஊட்டியிருக்கோம். அது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதுலேயும் அந்த பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நான் நெத்திலி சம்பால் வச்சாலே நான் கண்டிப்பாக இந்த கியூப் பாத்தியை காம்ப்ளெக்ஸ் பாய்ப்பேன். ஏன்னா இது செம்மையாக இருக்கும். இது சேர்த்தானே சம்பால் ஒரு தனி ருசி கொடுக்கும். சம்பால் வதக்கியாச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் காடை முட்டையை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லாவே அதை வேக விடுங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட் வந்து முட்டையில எல்லாம் பட்டு அது நல்லா ஒரு கிரேவியாக கொடுக்கும். அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சமையல் முடிச்சாச்சு, வாங்க சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் காடை முட்டைனா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நேற்று வச்ச ரசமும் இருந்துச்சு. காடை முட்டை சம்பலும் ரசமும் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.